இப்போ நான் கோதுமை ரவையை வச்சு பொங்கல் பண்ண போகிறோம். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஸ்வீட்டுக்காக வெல்லம் 150 கிராம் வெல்லத்தை எடுத்து கட்டிலாம் மண் கல்லெலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வந்து ஆந்திராவில் உள்ள கோயிலில் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஊற்றி கிண்டிக்கலாம். நம்ம ஊர் கோயிலில் எப்படி சக்கரை பொங்கல் ஃபேமஸோ அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இது தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி போட்டு பொரித்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் அன்னவரம் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் சக்கரை பொங்கலுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு வச்சு படைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.